அனைவருக்கும் வணக்கம். இங்க எப்பவுமே புது விஷயங்களை கத்துக்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் இன்னைக்கு ஒரு சிறப்பான ஆழ்ந்த பகுப்பாய்வோட நாங்க வந்திருக்கோம். ஆமா. இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ரொம்பவே வித்தியாசமானது. இது ஏதோ ஒரு சாதாரண கட்டுரையோ அல்லது அறிவியல் ஆராய்ச்சியோ கிடையாது. கண்டிப்பா. இது 2026 பிப்ரவரி 23ஆம் தேதியிட்ட ஒரு ஆழமான ஆன்மீக உரை. அதாவது முரளி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மூல உரை. இதோட தலைப்பு ஆன்மீக இறையாண்மையின் ஏற்ற காலம். கேட்கவே ரொம்ப கம்பீரமா இருக்குல்ல. ஆமா. சரி, இத நாம விரிவாக பார்ப்போம். அதிகப்படியான தகவல்களை கொடுத்து உங்களை குழப்பாம, இதுல இருக்கிற ஆன்மீக விழிப்புணர்வு, காலச்சக்கரங்கள், அப்புறம் சுய மாற்றம் பற்றிய முக்கியமான கருத்துக்களை மட்டும் நாம இன்னைக்கு அலச போறோம். நிச்சயமா. நான் இந்த உரையை படிக்க ஆரம்பிச்சப்போ, ஆன்மீக உரைனா வழக்கம் போல நிறைய கடுமையான சட்டதிட்டங்களோட தான் தொடங்கும்னு நினைச்சேன். ஆனா இது எடுத்த உடனே ஒரு பெரிய வார்த்தைகள் சொல்லி தான் ஆரம்பிக்குது. இத படிக்கும்போது எனக்கு ரொம்ப இன்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அந்த ஆரம்பமே ரொம்ப சுவாரஸ்யமானதுதான். எடுத்த உடனே ஏன் ஒரு கொண்டாட்ட மனநிலையோட ஆரம்பிக்கிறாங்கன்னா, இது நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்தை ஒரு சாதாரண நேரமா பார்க்கல. ஆ, ஆ. அதாவது இந்த நேரத்தை ஒரு சிறப்பு வாய்ந்த காலமா சொல்றாங்க, சரியா? சரியா சொன்னீங்க. இந்த மூல உரையின்படி நாம இப்போ சங்கம யுகம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான காலகட்டத்துல இருக்கோம். இது அனைத்தும் ஏற்றம் பெறும் காலம்னு உரை குறிப்பிடுது. அனைத்தும் ஏற்றம் பெறும் காலம், அதாவது அசெண்டிங் எரா. ஆமா, மனிதர்கள் தங்களோட பழைய இருண்ட நிலையிலிருந்து மாறி முழுமையா தூய்மை அடைந்து தேவர்களா மாறும் ஒரு மாபெரும் செயல்முறை நடக்கும் காலம் இது. ஆஹா. இத்தனை காலமா மனிதர்களை கட்டி போட்டிருந்த ராவணனன் சங்கிலிகள்ல இருந்து விடுபட்டு ஸ்வர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுவதற்கான தகுதி பெறாங்க. அந்த ஒரு பெரிய மாற்றத்துக்காகத்தான் இந்த வாழ்த்துக்கள் வழங்கப்படுது. நீங்க சொல்ற அந்த ராவணனின் சங்கிலிகள் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நம்ம கலாச்சாரத்துல ராவணன்னா 10 தலை கொண்ட ஒரு புராண கதாபாத்திரம்னு தானே நினைப்போம். ஆனா இதுல அது ஒரு உருவகம். ஆமா, நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம போராடுற தீய பழக்கங்கள், கோபம், ஆசை, பேராசை, இதுதான் அது குறிக்குது. இதிலிருந்து விடுபடுறத விளக்க ஒரு அழகான உருவகத்தை உரை பயன்படுத்துது. அதாவது மனிதர்களை பட்டங்கள்னு வர்ணிச்சிருக்காங்க. அந்த பட்டத்தின் உருவகம் உண்மையிலே கேட்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை தரும். உங்களை நீங்களே ஒரு பட்டமா கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க வானத்துல பறந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த பட்டத்தை கட்டுப்படுத்துற நூல் யார் கையில இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். கண்டிப்பா. அந்த நூல் நம்ம கையில இல்லன்னு உரை சொல்லுது. ஆமா, மனிதர்களாகிய உங்கள் கைகள்லயோ அல்லது வேற எந்த மனித சக்தியின் கைகள்லயும் அது இல்ல. அது பரமாத்மாவின், அதாவது எல்லாவற்றிற்கும் மேலான அந்த பரம்பொருளின் கைகள்ல பாதுகாப்பா இருக்கு. இது கேட்கும்போதே ஒரு பெரிய நிம்மதி வருது. ஆமா, நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில ஆபீஸ்லயோ இல்ல குடும்பத்திலயோ எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கலாம். ஆனா உங்களை வழிநடத்துற அந்த நூல் ஒரு மாபெரும் சக்தியின் கைகள்ல இருக்குங்கிற செய்தி ஒரு முழுமையான சரணடைதலையும் விடுதலையும் கொடுக்குது. அது ஒரு மிகச்சிறந்த கண்ணோட்டம். அந்த நூல் பாதுகாப்பான கைகள்ல இருக்குங்கிற எண்ணமே நம்ம மன அழுத்தத்தை ரொம்ப குறைச்சிடும். சரி, இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. என்ன அது? இந்த உயர்ந்த அறிவை அமரக்கதை அல்லது சத்யநாராயணன் கதைன்னு உரையில குறிப்பிடுறாங்க. இப்ப எனக்கு ஒரு கேள்வி வருது. பொதுவா சத்சங்கங்கள்ல ஒரு மனித குருவோ அல்லது சந்நியாசியோ தான் மேடையில உட்கார்ந்து போதிப்பார். ஆனா இத உபதேசிப்பது ஒரு மனிதன் அல்லன்னு உரை சொல்லுதே. இந்த உரையின் மிக முக்கியமான மைய கருத்தே அதுதான். மற்ற எல்லா இடங்கள்லயும் மனிதர்கள் தான் மனிதர்களுக்கு போதிக்கிறாங்க. ஆமா, ஒரு சிறந்த அறிஞரோ குருவோ தன்னோட அனுபவத்தை மாணவர்களுக்கு சொல்லுவார். ஆனா இங்க இந்த அமரக்கதைய போதிப்பது மனிதன் அல்ல, மாறாக உருவமற்ற பரமாத்மா. அவர் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர். பௌத்திக உருவமும் அவருக்கு கிடையாது. அப்போ அவர் எப்படி மனிதர்களுக்கு போதிக்கிறார்? அதுதான் ஆச்சரியமான விஷயம். மனிதர்களுக்கு இந்த உண்மையான அறிவை வழங்குவதற்காக அவர் ஒரு சாதாரண மனித உடலை, குறிப்பா பிரம்மா என்ற மனித உடலை ஒரு ஊடகமா பயன்படுத்தி பேசுகிறார்னு உரை கூறுது. அதாவது அந்த எல்லையில்லாத உருவமற்ற சக்தி ஒரு மனித உடலுக்குள் வந்து தன்னை வெளிப்படுத்துது. பல காலமா மக்கள் பவித்திரமாக்குபவரே வாருங்கள்னு வேண்டிக்கிட்டதுக்கு இது ஒரு நேரடி பதில்னு சொல்லலாம். சரியா சொன்னீங்க. அவரே தேக அபிமானத்துல இருக்கிற மனிதர்களை தேகி அபிமானிகளா மாத்துறாரு. நீங்க தேஹி அல்லது ஆத்மா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதும் எனக்கு ஒரு பெரிய விவாதம் ஞாபகத்துக்கு வருது. ஆத்மா, பரமாத்மா தத்துவத்தை பத்தி சொல்றீங்களா? அதேதான். பல காலமா ஆத்மாவே கடவுள், ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற நம்பிக்கை பரவலாக இருக்கு. ஆனா இந்த உரை அதை தெளிவா மறுக்குது இல்லையா? ஆமா,
ஆத்மா வேறு பரமாத்மா வேறுன்னு இது ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. ஆத்மான்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த உரை கொடுக்கிற விளக்கம் ரொம்ப எளிமையானது, ஆனா சிந்திக்க தோன்றது. நெற்றியின் நடுவில் ஒளிரும் ஒரு மிகச்சிறிய நட்சத்திரம், சரியா? ஆமா, ஒரு புள்ளி மாதிரி. இத அப்படியே உங்க அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. தினமும் காலையில கண்ணாடியில உங்க முகத்தை பாக்குறீங்க. நம்ம உடம்ப, அந்த வெளிப்புற தோற்றத்தை பார்க்கறோம். ஆனா அந்த உடலை இயக்குற உண்மையான நீங்க அந்த நெற்றியின் நடுவுல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத அந்த சிறிய நட்சத்திரம் தான். இங்கதான் நவீன அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள முரண்பாட்ட உரை சுட்டி காட்டுது. அதை படிக்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இதை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். சொல்லுங்க. ஆத்மா உடல்ல விட்டு எப்படி பிரியுதுன்னு பார்க்க இறக்குற தருவாயில உள்ளவங்கள கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு விஞ்ஞானிகள் பார்த்திருக்காங்க. ஆத்மா வெளியே போகும்போது கண்ணாடி உடையுதா இல்ல மின்மினி பூச்சியை பிடிக்கிற மாதிரி ஆத்மாவை பிடிச்சிட முடியுமான்னு யோசிச்சிருக்காங்க. இது எவ்வளவு வேடிக்கையா இருக்கு. ஆமாம், பௌதிக பொருள் அல்லாத ஒன்றை பௌதிக கருவிகளை வச்சு அளக்க நினைக்கிறது சாத்தியமே இல்ல. கண்ணுக்கு தெரியாது இல்லையா? கண்டிப்பா. எந்த இயற்பியல் விதிகளுக்கும் உட்படாத ஒரு ஆன்மீக ஆற்றல் அது. திவ்ய திருஷ்டியால், அதாவது அகக்கண்ணால் மட்டுமே அதை உணர முடியும். அந்த சிறிய நட்சத்திரம் தான் பல உடல்களை உடைகளா அணிந்து இந்த உலக நாடகத்துல தனது பாகத்தை நடிக்குது. அப்போ நாம எல்லாரும் அழியாத ஆத்மாக்கள். இந்த உடல் ஒரு தற்காலிக உடை. சரி, அப்போ நாம எவ்வளோ காலமா இந்த உடைகளை மாத்திட்டு இருக்கோம்? நம்ம பயணம் எங்கிருந்து தொடங்குச்சு? இந்த இடத்துல தான் உரை காலச்சக்கரம் மற்றும் 84 பிறவிகள் அப்படிங்கிற ஒரு பெரிய வரலாற்று களத்துக்குள்ள நுழையுது. அந்த ஏணிப்படியில ஏறுவது இறங்குவது பற்றிய விளக்கம் ரொம்ப விரிவா இருந்துச்சு. ஆமா, இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா இது ஒரு நேர்கோட்டு பயணம் அல்ல, ஒரு சுழற்சி. சத்யுகம்னு சொல்லப்படுற காலத்துல மனிதர்கள் எந்த குற்றமும் இல்லாத தூய்மையான உலகத்துல வாழ்ந்தாங்க. அதான் சூரிய வம்சம். அங்க 8 பிறவிகள் எடுக்கறாங்க. அப்போ ஆத்மாவோட சக்தி 100% சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரி மாதிரி முழுமையா இருந்துச்சு. அப்புறம் காலப்போக்கில் அந்த சக்தி குறையுது. திரேதா யுகம், அதாவது சந்திர வம்சத்துல 12 பிறவிகள். இப்படியே படிப்படியா கீழே இறங்கி ஒரு ஏணிப்படியில மேலிருந்து கீழா வர்ற மாதிரி இன்னைக்கு நாம வாழ்ற இந்த கலியுகத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இது முற்றிலும் குற்றங்கள் நிறைந்த உலகம்னு உரை சொல்லுது. எத்தனையோ மதங்கள், முரண்பாடுகள், அந்த ஆரம்பகால ஒற்றுமை இப்போ இல்ல. இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? மறுபடியும் எப்படி அந்த தூய்மையான சத்யுகத்துக்கு திரும்புறது? அதுக்காகத்தான் ஒரு மாபெரும் சேவை நடந்துட்டு இருக்குன்னு உரை சொல்லுது. சாதாரண சமூக சேவைக்கும் இந்த ஆன்மீக சேவைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் நல்ல முறையில சமூக சேவை செய்யறாங்க, மருத்துவமனை கட்டுறாங்க, சாப்பாடு கொடுக்கறாங்க. ஆனா அது உடல் ரீதியான தற்காலிகமான சேவை. இந்த உரை சொல்றது மனிதர்களோட ஆத்மாவை தூய்மைப்படுத்தும் நிரந்தரமான ஆன்மீக சேவை. மக்களை மறுபடியும் ஏணிப்படியில மேல ஏற்றி சத்யுகத்துக்கு அழைச்சிட்டு போற இந்த சேவை ஒரு காலச்சக்கரத்துல ஒரு முறை மட்டுமே நடக்கும். இது கேட்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா இந்த ராஜயோக பயணத்துல சில கடுமையான விதிமுறைகள் இருக்குன்னு மூல உரையை படிக்கும்போது நான் கவனிச்சேன். குறிப்பா தூய்மை பற்றி ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. ஆமா, இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்துல இவ்வளவு கவனச்சிதறல்களுக்கு நடுவுல தூய்மைக்கான சபதம் எடுப்பது சாத்தியமாங்கிற கேள்வி வருது. அது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனா உரை என்ன சொல்லுதுன்னா, பல கால சக்கரங்களுக்கு முந்தைய சுழற்சியில யாரு இந்த சபதத்தை எடுத்தாங்களோ அவங்க மறுபடியும் எடுப்பாங்க. அவங்களுக்கு இது புதிதல்ல. ஓஹோ, மேலும் தூய்மைங்கிறது உடல் ரீதியா மட்டும் இல்ல, மன ரீதியாவும் கூட. மனசுல மாயையின் புயல்கள் வீசுவது ரொம்ப இயல்பானதுதான். நீங்க அமைதியா வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு கோவமோ ஏமாற்றமோ வரலாம். இதத்தான் மாயையின் புயல்கள்னு சொல்றாங்க. இத படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆசுவாசமா இருந்துச்சு. ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு கெட்ட எண்ணங்களே வரக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா எண்ணங்கள் வர்றதை தடுக்க முடியாது, அதுக்காக பயப்படவும் கூடாது. சரியா சொன்னீங்க. அந்த தவறான எண்ணங்கள் நம்ம கர்மேந்திரியங்கள் மூலமா, அதாவது உடல் உறுப்புகள் மூலமா ஒரு செயலா மாறிடக்கூடாது. அதுதான் முக்கியம். கோபம் வரலாம், ஆனா அத வார்த்தையாவோ செயலாலோ வெளிப்படுத்தக்கூடாது. கண்டிப்பா. ஒரே ஒரு பரமாத்மாவை மட்டும் நினைவில் கொள்வதுதான் இதுக்கு வழி. இதோடு தொடர்புடைய ஒரு அதிர்ச்சியான வார்த்தையும் உரை பயன்படுத்துது. இந்த பழைய உலகத்தை ஒரு சுடுகாடு போல எண்ணி மறக்க வேண்டும்னு சொல்லியிருக்கு. சுடுகாடுன்னு கேட்டோனே கொஞ்சம் எதிர்மறையா தோணலாம். ஆமா, உலகமே சுடுகாடுனா எப்படி வாழ்க்கைய வாழ்றதுன்னு கேட்கறவங்களுக்கு சந்தேகம் வரும். ஆனா இதோட பின்னாடி உள்ள உளவியலை புரிஞ்சுக்கணும். சுடுகாட்டுல போய் எந்த பொருளின் மீதும் நாம பற்று வைக்க மாட்டோம் இல்லையா? அது முடிஞ்சு போன ஒண்ணு. கண்டிப்பா மாட்டோம். அது போலவே
இந்த உலகத்தோட மாயையான ஆடம்பரங்கள், பதவிகள் எல்லாமே தற்காலிகமானது. அந்த அழிஞ்சு போற விஷயங்கள் மேல நீங்க வைக்கிற அதீத பற்றுதல் தான் உங்க மன அழுத்தத்துக்கு காரணம். சூப்பர். அப்போ உலகத்தை வெறுக்கிறதுக்காக இல்ல, தேவையற்ற மன அழுத்தத்திலிருந்து விடுபட ஒரு உளவியல் கருவியா இதை பயன்படுத்துறாங்க. ஆமா, புதிய உலகத்தின் மேல கவனத்தை வைக்க இது ஒரு பயிற்சி. ரொம்ப தெளிவான விளக்கம். சரி, உரையின் இறுதி பகுதிக்கு வருவோம். இதுல வரதானம் மற்றும் முழக்கம் கொடுத்திருக்காங்க. இது சாதாரண ஆன்மீகவாதிகளுக்கு மட்டும் இல்லாம ஒரு நிறுவனத்தை நடத்துறவங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஆமா, ஒரு சிறந்த ஆசிரியர்னா யாருன்னு இது வரையறுக்குது. சிறந்த வார்த்தைகளை அடுக்கி பேசுறது ரொம்ப சுலபம். ஆனா உண்மையான ஆசிரியர் தன்னோட சொந்த செயல்களால, நடத்தையால மத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும். நாம சொல்றதை விட நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கறத தான் சுத்தி இருக்கிறவங்க கவனிப்பாங்க. கண்டிப்பா. குறிப்பா ஒரு கூட்டமைப்பா செயல்படும்போது நம்ம வார்த்தைகள் தேவதைகளுக்கு உரித்தான முறையில இருக்கணும்னு முழக்கம் சொல்லுது. ஆமா, குறைவாக பேசுங்கள், மெதுவாக பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள். இது உங்க வாழ்க்கையில சிந்திச்சு பாருங்க. ஆபீஸ்ல ஒரு கடினமான விவாதத்துல முரட்டுத்தனமான வார்த்தைகளுக்கு பதிலா அமைதியான, மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தினா சூழ்நிலை ரொம்ப லேசாயிடும். உறவுகள் இயற்கையாகவே வலிமையாகும். ரொம்ப அருமையான நடைமுறை அறிவுரை. நிச்சயமா. ரொம்ப அருமையான ஒரு தொகுப்பு. இன்னைக்கு நாம விவாதித்த இந்த மூல உரையின் முக்கிய கருத்துக்களை நான் சுருக்கமா சொல்ல விரும்புறேன். முதலாவதாக, நாம இந்த உடல் அல்ல, நெற்றியின் நடுவில் ஒளிரும் நட்சத்திரம் போன்ற ஆத்மாவை உணர்வதுதான் முதல் படி. இரண்டாவதாக, ஏணிப்படியின் கீழிருந்து மீண்டும் ஏற்ற காலத்தை நோக்கி பயணிக்கிறோம். மூன்றாவதாக, மாயையின் புயல்களைக் கண்டு பயப்படாம எண்ணங்களை செயலாக்காம தூய்மையை கடைபிடிக்கணும். இறுதியா, நம்ம வார்த்தைகள்ல தேவதைகளுக்கு இணையான இனிமையை கொண்டு வரணும். இது எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்த சிந்தனைகள். ரொம்ப சரியா சுருக்கி சொல்லிட்டீங்க. இதையெல்லாம் வெச்சு பார்க்கும்போது, இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க நான் விரும்புறேன். சொல்லுங்க. சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த உரை சொல்வது போல, உங்கள் உடலை இயக்கும் உண்மையான சக்தி கண்ணுக்கு தெரியாத அந்த சிறிய நட்சத்திரம் போன்ற ஆத்மா மட்டுமே என்றால், உள்ளே இருக்கும் அந்த உண்மையான நடிகனை நாம முற்றிலும் மறந்துட்டு வெறும் இந்த வெளிப்புற ஆடைய, அதாவது இந்த உடலை மட்டுமே அலங்கரிப்பதிலும் பாதுகாப்பதிலுமே நம்ம தினசரி வாழ்க்கையோட பெரும்பான்மையான நேரமும் மன அழுத்தங்களும் உருவாகிறதா? ஆஹா. நாம காலையில கண் விழித்தது முதல் இரவு தூங்கும் வரை தவறான ஒரு விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்மள நாமே துன்புறுத்தி கொள்கிறோமா? இதை சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. நாம காலையில எழுந்ததும் எதுக்கு முன்னுரிமை கொடுக்கறோம் அப்படிங்கறதையும் மாத்தி யோசிக்க வைக்குது. உடல்ங்கிற ஆடையின் மேல இருக்கிற அதீத கவனமே பல கவலைகளுக்கு காரணம்னு உணர முடியுது. கண்டிப்பா. இந்த அருமையான சிந்தனையோட உங்களை நாங்க விட்டுச் செல்கிறோம். நீங்களும் இது குறித்து உங்களுக்குள் ஒரு தேடலை தொடங்குங்க. உங்களுடன் இணைந்து இந்த புதிய கண்ணோட்டங்களை ஆராய்ந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆமா, கண்டிப்பா. மற்றொரு சுவாரஸ்யமான மூல உரையோடு அடுத்த ஆழ்ந்த பகுப்பாய்வில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை விடைபெறுகிறோம். நன்றி.